ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வயசான துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ அவரோட சீடர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, நீங்கள் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களோட குருவை பற்றி மட்டும் எங்களுக்கு சொல்லவே இல்லை, அவரை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அந்த துறவி, எனக்கு ஆயிரக்கணக்கான குருக்கள் இருந்திருக்காங்க, இதை எல்லாத்தையும் நான் சொல்லணும்னா மாசக்கணக்காகும், அவ்வளோ நாள் என்கிட்ட இப்போ இல்லை. நீங்கள் கேட்டதுனால 3 குருவை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என் வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி தன்னோட முதல் குருவை பற்றி சொல்லியிருக்காரு. என்னோட முதல் குரு யாருன்னா ஒரு திருடன். நான் ஒரு ஊருக்கு ரயிலில் போய் இறங்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஊர் மொத்தமும் அமைதியாக இருந்துச்சு, எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை. நான் போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நைட் எங்கேயாவது தங்கிட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் அதை கேட்கறதுக்கு கூட என்னை சுற்றி யாருமே இல்லை. அப்படி ஒரு நேரத்தில் ஒரு அமைதியான ரோட்டில் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் ஒரு செவுத்தில் ஓட்டை போட்டுட்டு இருந்தான். நான் அவங்கிட்ட கேட்டேன், நைட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் தங்கிட்டு காலையில் போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த திருடன் என்ன சொன்னான்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாமி, ஊரில் எல்லாரும் படுத்துட்டாங்க, உனக்கு வேணும்னா என் கூட ஸ்டே பண்ணிக்கோ, ஒரு திருடன் கூட தங்கிறது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான். நானும் சரின்னு சொல்லி 1 மாதம் அவன் கூட நான் தங்கினேன். அவன் டெய்லி நைட் வீட்டுக்கு திரும்ப வரும்போது, இன்னைக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவன், இன்னைக்கு எதுவும் கிடைக்கல, ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் அவன் போயிட்டு திரும்பும்போது நான் கேட்டதுக்கு பதில் இதுவாக தான் இருக்கும். பல நாள் தியானம் பண்ணும்போதும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் நான் சோர்ந்து போயிடுவேன். ஏன் நமக்கு சரியா நடக்கல அப்படின்னு நான் நம்பிக்கை இழக்கும் போதெல்லாம் அந்த திருடன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு திருடனே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தான். அந்த வார்த்தை தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்னோட 2வது குரு யாருன்னா, அது ஒரு நாய். நான் ஒரு நாள் நதியோரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒன்று தண்ணி குடிக்க வந்துச்சு. நதிக்கிட்ட தண்ணி குடிக்க வந்த நாய் அதுல தன்னோட பிம்பத்தை பார்த்து பயந்து திரும்ப ஓடி போயிடுச்சு. ஆனா தாகம் அடங்காததால அந்த நாய் திரும்ப அந்த தண்ணியை தேடி குடிக்க வந்துச்சு. மறுபடியும் அதோட பிம்பத்தை பார்த்து அது திரும்ப ஓடிடுச்சு. இது ரொம்ப நேரமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாய் தண்ணி குடிக்க வந்து தன் பிம்பத்தை பார்த்து பயப்படாம அந்த தண்ணியை குடிச்சது. எந்த ஒரு புது விஷயத்துக்குள்ளேயும் நாம போகும்போது அங்க நமக்கு பயம் ஏற்படும். ஆனா அந்த பயத்தை நாம தாண்டி வந்தா மட்டும்தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாடத்தை அந்த நாய் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த குரு சொல்லியிருக்காரு. 3வது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன பையன். ஒரு நாள் கடத்தெரு பக்கம் போகும்போது ஒரு சின்ன பையன் மெழுகுவத்தி ஏற்றிட்டு வந்தான். நான் அவனை நிறுத்தி அவன்கிட்ட கேட்டேன், இந்த மெழுகுபத்தியில இப்போ நெருப்பு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுல நெருப்பு இல்லை, இப்போ இந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்து அந்த சின்ன பையன் அந்த நெருப்பை ஊதி அணைச்சிட்டான். அப்புறம் என்னை பார்த்து சொன்னான், இந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்ப போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். என்கிட்ட இருந்த மொத்த ஈகோவும் உடஞ்சி போச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு குருன்னு யாருமே கிடையாது. அதுக்காக நான் சீடன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் பார்க்குற, பேசுகிற, சந்திக்கிற ஆளுங்க கிட்ட இருந்தும், மிருகங்கள் கிட்ட இருந்தும், செடி கொடிகள் கிட்ட இருந்தும் நான் பல விஷயங்களை கற்றுக்கிறேன். இந்த இயற்கை எனக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் கவனமாக கேட்டதால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய துறவியான அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளை சுற்றி கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சமில்லை, எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் நாம் அதை எதையுமே கவனிக்காமல் இருக்கோம். சில நேரங்களில் உங்களுக்கு புக்ஸ் மூலமாகவோ சரியான டீச்சர் மூலமாகவோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனால் அப்படி அமையலைனாலும் நாம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிச்சாலே போதும். அதில் கற்றுக்க அவ்வளோ பாடங்கள் இருக்கு. கூர்ந்து கவனிக்கணும், அவ்வளோதான். அதனால் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த உலகமே நமக்கு பாடம் நடத்தும். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.